ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 125 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். எந்த உலோகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது? ஆப்ஷன் ஏ ஜிங்க், ஆப்ஷன் பி கால்சியம், ஆப்ஷன் சி காப்பர், ஆப்ஷன் டி அலுமினியம். ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காப்பர். ஓகேங்களா? இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இதை பாருங்கள், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 165வது பக்கத்தில் அமிலங்களின் பண்புகள் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜி சியூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சில்வர், காப்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் அமிலத்துடன் கொடுத்துருக்காங்க. அமிலம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஸ்டினில் எல்லா அமிலத்தையும் சேர்ந்தது தான். ஹைட்ரோக்ளோரிக்ன்றதும் ஒரு அமிலம் தான். ஓகேங்களா? இப்போ இதுதான் நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கணும். சில உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை. எடுத்துக்காட்டு சில்வரும் காப்பரும் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் காப்பர் தான். ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டினில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது, அதில் அமிலம் தான் இருக்குது அப்படின்னா எந்த அமிலமாக இருந்தாலும் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் அதில் சேர்ந்தது தான். ஓகேங்களா? அப்போ இங்கே உலோகம் தான் கொடுத்துருக்காங்க. எந்த உலோகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது, இதில் ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான், கொஸ்டின் ஒன்று தான். ஓகேங்களா? கொஞ்சம் இன்டைரக்ட் மாறி இருக்கும், அவ்வளோதான். கரெக்டான ஆன்சர் இது தான். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். இந்த கொஷினுக்கு காப்பர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.